ஹலோ பசங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு பஞ்சதந்திர கதைகள்ல இருந்து இன்னொரு புது கதையை இப்ப சொல்ல போறேன். அதோட பேரு என்னன்னா, கொம்பு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் மாடு சொந்தம். முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல நட்டுங்கிற பேர்ல ஒரு பால்காரர் இருந்தாராம். கிராமத்துல இருந்த எல்லாருமே அவரை ரொம்ப மரியாதையா நடத்தினாங்களாம். ஏன்னா அவரு சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பாவோட சேர்ந்து பால் வித்துக்கிட்டு இருந்தாராம். அவர்கிட்ட அதிகமான மாடுகள் இருந்துதான். அவருக்கு அவரோட எல்லா மாடுகளையும் ரொம்ப பிடிக்குமா. எல்லா வருஷமும் மாதிரி அந்த வருஷமும் அவர் மாடு வாங்கறதுக்காக சந்தைக்கு போனாராம். வாப்பா நட்டு, எப்படி இருக்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அண்ணே, எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க சொல்லுங்க, இந்த தடவை எந்த மாட்டை வாங்கலான்னு இருக்கீங்க? இருங்கண்ணே, முதல்ல எல்லாத்தையும் சரியா பாத்துறேன். நட்டுக்கு எல்லா மாடுகள்லயும் ஒரு மாடு தான் ரொம்ப பிடிச்சிருந்துதான். நட்டு அந்த மாடை காட்டி என்ன சொன்னாருன்னா, இந்த மாடு மற்ற மாடுகளை விட ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ணே, இதோட பேர் என்னண்ணே? சும்மா சொல்லக்கூடாது, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான் நட்டு. இந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடு. நான் இத ரொம்ப ஆசையா பசந்தின்னு கூப்பிடுவேன். இது ரொம்ப அதிகமாவே பால் கறக்கும். இது உங்களை எப்பவுமே ஏமாத்தவே செய்யாது. அவரு பசந்திய வாங்கிட்டு போனாராம். நட்டுவோட கிராமத்துக்கு போற வழியில அவர் ஒரு காட்டை கடந்து போக வேண்டியதா இருந்துச்சாம். அவரு பசந்திய காட்டு வழியா கூட்டிட்டு போகும்போது அப்ப எதிர்க்க அவரு போற வழியில ஒரு ஆளு வரத அவரு பார்த்தாராம். அந்த ஆளு வரும்போது கையில ஒரு பெரிய கம்ப கொண்டு வந்துகிட்டு இருந்தாராம். அவரு நட்டு கிட்ட வந்த உடனே அந்த குச்சியை காட்டி நட்டு கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஏய் பால்காரா, அந்த மாடை என்கிட்ட கொடுத்துடு. இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிடு, இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நட்டுக்கு அவன் குரலை கேட்கும் போதே ரொம்ப பயமா இருந்ததாம். அது சரிண்ணே, நான் பால் விற்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அட, என்ன கேள்வி இது? நீ பால் விற்கல அப்படின்னா இந்த மாட்டை கொண்டு போய் என்ன ஊறுகாயா போட போற? ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? நான் மாடு விற்கிறவனா கூட இருக்கலாம் இல்லையா? நட்டு சொல்றத கேட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சாம். இங்க பாரு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. பேசாம அந்த மாட்டை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடு, இல்லன்னா. நட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சாராம். இந்த ஆளு நம்மள சும்மா விட மாட்டான் போல இருக்க. இப்ப நான் என்ன செய்யறது? இந்த மாட்டை இவங்கிட்ட கொடுக்காம எப்படி தப்பிக்கிறது? கொஞ்சம் யோசிச்சதுக்கு அப்புறமா நட்டுவோட மூளையில ஒரு யோசனை வந்துச்சாம். அவர் அந்த ஆள் கிட்ட சொன்னாராம், சரிண்ணே, நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். இந்தாங்க மாட்டோட கைத்த பிடிங்க. நட்டு அந்த ஆள் கிட்ட அந்த மாட்டோட கைத்த கொடுத்தாராம். அப்புறம் முகத்தை சுகமா வச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, அண்ணே, இனிமே இந்த மாடு உங்களோடது. இதை நீங்க தாராளமா ஓட்டிக்கிட்டு போலாம். அந்த ஆளு நட்டு இவ்வளவு அமைதியா இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். அவர் யோசிச்சு பாக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு அமைதியா மாடை எப்படி கொடுத்தாங்கன்னு நினைச்சு பார்த்தாராம். நட்டு மறுபடியும் என்ன சொன்னாருன்னா, அண்ணே, மாடு தான் உங்களோடது ஆயிடுச்சுல்ல. நான் எப்படி வெறுங்கையோட வீட்டுக்கு போறது சொல்லுங்க? கஷ்டமா இருக்காதா? நட்டு பேசுறத கேட்டு அந்த ஆள் என்ன சொன்னாருன்னா, அப்போ உனக்கு என்ன வேணும்? நீங்க என்னோட மாடை ஓட்டிக்கிட்டு போறீங்க, பதிலுக்கு நான் உங்க கம்பை எடுத்துக்கிட்டு போறேனே, அதனால எனக்கும் கஷ்டமா இருக்காது. அந்த ஆளும் மனசுக்குள்ளேயே யோசிச்சாராம். எப்படி பார்த்தாலும் இந்த மாடு இப்ப என்கிட்ட வந்துருச்சு. இந்த கட்டைய வச்சு நான் இப்ப என்ன பண்ண போறேன்? அந்த மாதிரி யோசிச்சு அந்த ஆள் நட்டு கிட்ட அந்த கம்பை கொடுத்துட்டாராம். நட்டுவோட கையில அந்த கம்பு கிடைச்ச உடனே அவரு கம்பீரமா நின்னுட்டு அந்த ஆள் கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஏய், முதல்ல அந்த மாட்டோட கயிறை எங்கிட்ட கொடு, இல்லைன்னா உன் மண்டைய பொளந்துருவேன். நட்டு மாதிரியே அந்த ஆளும் பயந்துட்டாராம். எந்த கம்ப காட்டி அவரு மாடை வாங்கினாரோ அதே கம்பு இப்ப நட்டு கிட்ட வந்துருச்சு. அந்த ஆளுக்கு அவரோட முட்டாள்தனம் என்னங்கிறது புரிஞ்சு போயிடுச்சு. அவர் அமைதியா அந்த மாட்டை கொண்டு வந்து நட்டு கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அப்புறம் அவர் பயந்துகிட்டே நட்டு கிட்ட சொன்னாராம், என் இனிய பால்காரா, இந்த மாட்டை நீயே பார்த்துக்கோ.
அப்படியே என் கம்பை என்கிட்ட திருப்பி கொடுத்துறேன். திரும்ப அந்த கம்பை எடுத்துட்டு போய் அந்த ஆள் கிட்ட கொடுத்தா என்ன நடக்கும்னு நட்டுவுக்கு நல்லாவே தெரியும். அவன் நிச்சயம் அந்த மாட்டை கேட்டு திரும்பவும் நிப்பான். அவர் அந்த ஆள் கிட்ட என்ன சொன்னாருன்னா, என்ன கம்பு? யாரோட கம்பு? ஏண்டா அஜி புத்திசாலிய, நீ கேள்விப்பட்டது இல்லையா? கம்பு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் மாடு சொந்தம். இப்ப பூனை மாதிரி சத்தமே போடாம இங்க இருந்து ஓடி போயிட்டு பார்க்கலாம். அத கேட்ட உடனே அந்த ஆள் அங்க இருந்து கிளம்பிட்டானாம். அதோட நட்டுவும் தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மாடும் தன்னை விட்டு போகாம பாத்துக்கிட்டாராம். அதனால பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னா, நாம எப்பவுமே நம்மளோட விவேகத்தை தான் முதல்ல பயன்படுத்தணும். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பார்க்கிறதுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.